திமுக துணை பொதுச் செயலர் கனிமொழி திருவள்ளூரில் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். 4 குடிநீர் தேக்க தொட்டிகள் கட்டித்தரப்பட்டுள்ளது. இப்படி எத்தனையோ சாதனைகளை செய்துவிட்டு மக்களுக்கான பணிகளை செய்துவிட்டு தான் உங்களை சந்தித்து வாக்கு கேட்கிறோம். அது மட்டும் இல்ல, நிறைய சகோதரிகள் வந்திருக்கீங்க. உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்குவேன் என்று சொன்ன நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதை செய்து கொடுத்திருக்கிறாங்க. அடுத்த முறை நம்முடைய ஆட்சி தான் வரப்போகுது. ஆட்சி வந்தவுடன் அது 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். அதே போல யாராவது ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன்னு வாங்க, வாஷிங் மெஷின் கொடுக்குறேன்னு வாங்க, கொடுக்க மாட்டாங்க. போன தேர்தல் அறிக்கையில செல்போன் கொடுக்குறேன்னாங்க. தமிழ்நாட்டுல யாராவது ஒருத்தர் கூட அந்த செல்போனை வாங்கினாங்களான்னு தெரியல. அதிமுக ஆட்சியில சொன்ன செல்போனை தமிழ்நாட்டுல ஒருத்தர் கூட வாங்கல. யாராவது வாங்கிருக்கீங்களா? இல்ல இல்ல. எந்த பக்கம் தமிழ்நாட்டுல எங்க போய் கேட்டாலும் தலைவர் கலைஞர் அவர்கள் கொடுத்த தொலைக்காட்சி இன்னைக்கும் வேலை செய்யுது. அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் பிளாட் ஸ்கிரீன் அது இதுன்னு வாங்கி பாக்குறோம். 2 வருஷத்துக்கு மேல ஓட மாட்டேங்குது. ஆனா தலைவர் கலைஞர் அவர்கள் 30 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த டிவி இன்னைக்கும் வேலை செய்யுது. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 8000 ரூபாய்க்கான கூப்பனை தருகிறேன், உங்களுக்கு எது தேவையோ அதை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதனால இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கக்கூடிய வாக்குறுதி 8000 ரூபாய்க்கு கூப்பன் தருகிறேன். உங்களுக்கு டிவி வேணுமா, ஃப்ரிட்ஜ் வேணுமா, வாஷிங் மெஷின் வேணுமா, கிரைண்டர் வேணுமா, நீங்க தேர்ந்தெடுத்து வாங்கிக் கொள்ளலாம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார்கள். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை தந்தது தலைவர் கலைஞர் அவர்கள். இப்பொழுது இந்த தேர்தல் அறிக்கையிலே 20 லட்சம் விவசாயிகளுக்கு மேல் பயன்படக்கூடிய வகையிலே மின் மீட்டர் பொருத்தப்படாத புதிய பம்பு செட்டுகள் வழங்கப்படும் என்று நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். 20 லட்சம் விவசாயிகளுக்கு மேல் பயன்பெற போகக்கூடிய ஒரு மிக சிறப்பான திட்டம் இந்த திட்டம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு பிள்ளைங்க இன்னைக்கு கல்லூரியில போய் படிக்கும் போது மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. ஆட்சிக்கு மறுபடியும் வந்தவுடன் அது 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். லேப்டாப் முன்னாடி கொடுத்த லேப்டாப்பை நிறுத்தினதே எடப்பாடி பழனிசாமி. இப்பொழுது நம்முடைய முதலமைச்சர் மறுபடியும் அந்த திட்டத்தை தொடங்கி இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய 5 வருஷத்துல 35 லட்சம் இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு லேப்டாப்புகள் வழங்கப்படும், மடிக்கணினிகள். படிச்சுட்டு நம்முடைய பிள்ளைகள் வேலை தேடுறதுக்கு ஒரு 6 மாசம் ஆகும். அந்த நேரத்துல அவங்க மனசு சோர்ந்து போக கூடாதுங்கிறதுக்காக அவங்களுக்கு வேலை சீக்கிரமா கிடைக்கிறதுக்கு நான் முதல்வன் திட்டத்தின் வழியாக பயிற்சிகள் வழங்கப்படும். அந்த பயிற்சி கொடுக்கக்கூடிய 6 மாசத்துல அவர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் 1500 ரூபாய் வழங்கப்படும். காலை உணவு திட்டம் பிள்ளைங்களுக்கு 5வது வகுப்பு வரை படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு காலை உணவு திட்டம் வழங்கப்படுகிறது. ஆட்சிக்கு வந்து உடனே 8வது வகுப்பு வரை அது நீட்டித்து வழங்கப்படும். இந்த பகுதியில உங்க சட்டமன்ற உறுப்பினர் நீண்ட நாளா தொழிற்சாலைகள் வரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. நிறைய திட்டங்கள் வந்துருச்சு. இன்னும் அதிகமான தொழில் முதலீடுகள் இந்த பகுதியில வந்து இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கி தரப்படும். தமிழ்நாட்டில தான் மிக அதிகமாக பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய நிலை இருக்கிறது. கிட்டத்தட்ட 44% பெண்கள், உழைக்கக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. அவங்க வேலைக்கு போகக்கூடிய நேரத்துல குழந்தைங்களை பாதுகாப்பாக விட்டு செல்வதற்காக அவங்க இருக்கக்கூடிய அந்த தொழிற்சாலைகளுக்கு அருகிலும் அவங்களுடைய ஊர்களிலும் இன்னும் அதிகமாக குழந்தைகளுக்கான காப்பகங்கள் உருவாக்கி தரப்படும். இப்படி ஒவ்வொருவருக்கும் என்ன தேவை என்று சிந்தித்து நம்முடைய தேர்தல் அறிக்கையிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கிறார்கள்.
நம்முடைய தேர்தல் அறிக்கைக்கும் மற்றவங்களுடைய தேர்தல் அறிக்கைக்கும் என்ன வித்தியாசம்னா, இது வண்ண தொலைக்காட்சி பெட்டி தந்து காட்டிய தேர்தல் அறிக்கை. அவங்களுடைய தேர்தல் அறிக்கை செல்போன் போல யாருமே பார்க்காத தேர்தல் அறிக்கை. அதனால் திமுக துணை பொதுச் செயலர் கனிமொழி திருவள்ளூரில் வேட்பாளருக்கு ஆதரவாக பரப்புரை செய்தார். திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை கூறி அவர் அங்கு வாக்கு சேகரித்தார்.